தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் நேற்று ஊழியர் கூட்டம், இதில் ஊழலை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் நான் இயக்கம் கண்டிருக்கிறேன் என்று அவர் கர்ஜித்திருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் இறக்குமதி செய்த அந்த லெக்சஸ் கார், 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கார், 1.5 கோடி ரூபாய் வரி. மத்திய அரசாங்கம் வரி, மக்களுக்கான வரி. இதை கட்ட மறுத்து உல்லாசமாக 5 கோடி ரூபாய் காரில் பவனி வர வேண்டும். சாதாரண ஏழை எளியவன் பயன்படுத்துகிற காரையெல்லாம் பயன்படுத்த முடியாது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த கார் தான் நான் என்னால் பயணம் செய்ய முடியும். மோடி கூட இந்த காரை பயன்படுத்துவதில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அந்த காரை பயன்படுத்துவதில்லை. ஆனால் நான் அந்த காரை பயன்படுத்த வேண்டும். இவ்வளவு உல்லாச அரசியல்வாதி, சொகுசான அரசியல்வாதி, 5 கோடி ரூபாய் காருக்கு 1.5 கோடி வரி கட்ட முடியாது. வரி குறைப்பை செய்யுங்கள். நீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறார். இதை விசாரித்த நீதியரசர் சுப்பிரமணியம், நீ பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு திரைப்பட நடிகன், உனக்கு எதற்காக மக்கள் வரிப்பணத்தை குறைக்க வேண்டும்? மக்கள் வரிப்பணத்தை, மக்களுக்கு கட்டுகிற வரியை குறைப்பேன் என்று சொன்னால், நீ நடிக்கிற படத்தில் பல வெள்ளை கணக்கு கருப்பு கணக்குகள் இருக்கிறது, பல கணக்கு. நீ வாங்குகிற பணம் கண்டிப்பாக வெள்ளையாக இருக்காது, கருப்பாக தான் இருக்கு. இப்படியான ஒரு சந்தேகங்களை எழுப்பக்கூடிய பல கேள்விகளை எழுப்பினார். எழுப்பிய பிறகு ஓடி போய்விடு, 1 லட்சம் ரூபா அபராதம். வழக்கு போட்டதுக்கு 1 லட்சம் ரூபா அபராதம். இனிமேல் இது போன்ற வழக்குகளை, நீதிமன்றத்தினுடைய நேரத்தை, நீதிமன்றத்துடைய பொன்னான காலத்தை, பணியை நீ எந்த காலத்திலும் இனி வந்துவிடக்கூடாது. நீதிமன்ற பக்கமே வந்துவிடக்கூடாது. புறமுதுகிட்டு ஓடி போன நபர் தான் இந்த ஜோசப் விஜய். இதே காலகட்டத்தில் இவருக்கு மூத்த விஜய் ரஜினிகாந்த் பலாயிரம் கோடி சொத்துக்கள் குவிக்கப்பட்டிருக்கு. 500 கோடி ரூபா ஒரு படத்துக்கு. அவர் 5 லட்சம் ரூபா வரி கட்ட முடியாதுன்னு அவருடைய மனைவி ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு கொரோனா காலத்தில் யாருமே திருமணம் செய்ய வரல. கொரோனா காலத்தில் யாருக்குமே சோறு போடலை. 500 கோடி சம்பளம் வாங்குகிற ரசினி, இந்த ரசினி 500 கோடி சம்பளம் வாங்குகிற நபர் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் கொரோனா காலத்தில் ஒருவனுக்கு 1 ரூபாய் சோறு போடலை. ஆனால் வரியை 5 லட்சம் கட்ட முடியாது. 500 கோடி வருமானம். இந்த மக்களை முட்டாள் என்று சொல்லுவதா, அறிவாளி என்று சொல்லுவதா? நீதிமன்றத்தின் பக்கத்தில் உங்களை இனிமேல் பார்த்து விடக்கூடாது. 1 லட்சம் ரூபாய் அவருக்கு அபராதம். இந்த நபர்கள் தான் தமிழனுக்கெல்லாம் தலைமை தாங்குகிறார்கள், தமிழனையெல்லாம் வாழ்விக்கிறார்கள். இந்த பக்கம் 5 கோடி ரூபா லெக்ஸஸு, இந்த பக்கம் 500 கோடி ரூபா ரஜினி. இந்த தமிழன் இவர்களை பார்ப்பதற்கு போய் செத்தே போகிறான். இனமே அழிஞ்சு போகுது, நாசமாக போகுது. அப்போது இந்த விஜய் தான் இப்பொழுது சொல்லுகிறார், நான் மக்களுக்காக. ஜெயலலிதா சொன்னதை போல் 1 ரூபா சம்பளமான ஜெயலலிதா 68 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் குற்றவாளியாகவே செத்து போச்சு. இப்போ விஜயை பொறுத்தவரை என்னை யாரும் இயக்கவில்லை, எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை, இப்படி சொல்லுகிறார். ஆனால் பாஜகவினுடைய திட்டம்தான் இவர் அமல்படுத்துகிறார். உதாரணத்திற்கு, கர்நாடகாவில் பாஜக ஆட்சி அமைத்ததுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி ஒளிந்திருக்கிறது. காங்கிரஸ் தனியாக, பாஜக தனியாக, மதசார்பற்ற ஜனதாதளம் குமாரசாமி இப்பொழுது பாஜகவில் மத்திய அமைச்சர் தனியாக நின்ற பிறகு முஸ்லீம்கள், தலித்துக்கள், கிறித்துவர்கள் உடைய வாக்கை தனியாக பிரித்தது மத சார்பற்ற ஜனதாதளம். இதன் காரணமாக காங்கிரஸுக்கும் விழுகலை, பாஜகவுக்கும் விழுகலை. ஓட்டை பிரித்ததோடு தோற்று போய்விட்டது குமாரசாமி மதசார்பற்ற ஜனதாதளம். பாஜக வெற்றி பெற்றது. முஸ்லீம் வாக்குகளை பிரித்த காரணத்தினால் இது தொடர்ந்து நடந்து தான் அங்கு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு
வழிவகை செய்து கொடுத்தது. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணமே அதுதான். ஆனால் இந்த ஃபார்முலா தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது பொருத்தி பார்க்கிறது பாஜக, பாசிச பாஜக. இதை ஏற்றுக்கொண்டு விட்டார் ஜோசப் விஜய். காரணம், பாஜக சொல்லுவதை கேட்கவில்லை என்றால் சிறையில் அடைக்கப்படுவாய். 41 பேர் மரணம். திட்டமிட்டு விஜய் இந்த நெருக்கடியை வேலுச்சாமிபுரம் முட்டுச்சந்தில் ஏற்படுத்தினார் என்பதற்கு சாட்சிகளே தேவையில்லை. ஜான் ஆரோக்கியசாமி என்ற நபர் வெளிநாடுகளிலிருந்து கிறித்துவ மிஷனரிகளிலிருந்து கோடிகளை குவித்து கொடுத்ததை அமித்ஷா உள்துறையிடம் கோப்புக்கள் தேங்கி கிடக்கிறது. என்னையே தலையிட வேண்டி இருக்கிறது. என்னையே சாதாரணமாகவே தலையிடும், உள்ளே வைத்து விட்டு எடுத்துவிடும். மதுரையில் ஒரு வழக்கில் ஒரு வழக்கறிஞர் முஸ்லீம் வீட்டில் பாதுகாத்து நிற்கிற பொழுது என்ஐஏ அதிகாரிகளை ஒரு பொட்டலத்தை வைப்பதை கையும் களவோடு பிடிச்சார். டெல்லியிலிருந்து எது உத்தரவிடப்படுகிறதோ அதுதான் என்ஐஏ, வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. ஜெயலலிதா சொன்னதை போல சிபிஐ என்ன வானத்திலிருந்தா குதித்தார்கள். இந்த விஜய்க்கு என்ஐஏ வரும், சிபிஐ வரும், அந்நிய செலாவணி மோசடித்துறை வரும், அமலாக்கத்துறை வரும். அத்தனை துறைகளும் அழுத்தம். நீ எத்தனை சிறைச்சாலையை பார்த்திருக்கிறாய்? சிறைச்சாலை கதவுகளை கூட நீ பார்த்ததில்லை. ஆனால் நீ வைத்திருக்கிற ஊழல்வாதிகள், செங்கோட்டையனுடைய உதவியாளர் எடுபிடி சண்முகவேலு, சிந்து ரவிச்சந்திரன், கதிர் முருகன், 3 பேரிடமே 5000 கோடி இருக்கு. 1000 கோடிக்கு குறைவாக இந்த நபரிடம் இல்லை என்றால் செங்கோட்டையிடம் எத்தனை 1000 கோடி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. செங்கோட்டையன் மீது குற்றவாளி என்று பல கோடிகள் அடித்த செங்கோட்டையனுடைய உணவு முருங்கை ஜூஸ், ஆண்மை விருத்தி, இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ். அவரே சொல்கிறார். இதெல்லாம் இதற்கு இன்னும் இளமை அவருக்கு தேவைப்படுகிறது. முதுமையை விரட்டி விட்டார். கோடம்பாக்கத்து குழு வாசி. இவரை வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லுகிறார் ஜோசப் விஜய். ஆதவ் அர்ஜுனா மாப்பிள்ளை பெண் நிறுவனத்திற்கு நெருக்கமாக இருந்தார். இவருடைய பாச்சா பழிக்கவில்லை. பல கோடி ரூபாயை தானமாக 1000 கோடியை சட்டபூர்வமாக கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? மக்கள் வாழ்வதற்கா? மக்கள் வசதியாக இருப்பதற்கா? ஏழை எளியவன் உயிர் வாழ்வதற்கா? கல்வி பெறுவதற்கா? தலித் வீடுகள் கட்டுவதற்கா 1000 கோடி? திமுகவை எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்து விட வேண்டும். கள்ளலாட்சி வருடம் 20,000 கோடியை திருட வேண்டும். இவர்தான் ஊழலை ஒழிக்கிறேன் பேர்வழி என்று வெளிக்கிளம்பி இருக்கிறார். ஆக விஜயுடைய அரசியல் ஒருபுறம் முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்குகளை மடைமாற்றம் செய்து விஜய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக பிஜேபி இறக்கிவிட்ட நபர்தான் இந்த என்னை பார்த்தா அழுத்தம். எத்தனை சிறைச்சாலைகளை அடைபட்டு கிடக்கிறாய், எத்தனை போராட்டத்தை நடத்தி இருக்கிறாய், எத்தனை தடியடியை சந்தித்திருக்கிறாய், எத்தனை துப்பாக்கி சூட்டை சந்தித்திருக்கிறாய். எல்லாம் கிடையாது. கேரவன் வேலை இல்லைன்னா வெளியே போக முடியாது. விமான நிலையம் கட்டுகிற இந்த பரந்தூர் பல வருஷம் ஆயிருக்கு போய் சேருவதற்கு. அந்த மக்கள் இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறான். எங்களுடைய நிலங்களை எடுக்காதீர் என்று தொடர்ந்து போராட்டம். ஆனால் அங்கு விஜயுடைய நிழல் படுவதற்கு கேரவன் வண்டி 3 வருஷம் ஆயிருக்கு. எந்த போராட்டத்தையும் தலைமை தாங்கி இருக்கிறாய்? ஈழ போராட்ட தலைமை தாங்கினியா? முல்லை பெரியார், காவிரி, கச்சத்தீவு, மதுவை ஒழிக்கிறது, இந்த கல்வி கொள்ளையர்களை ஒழிப்பது, ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் விஜய். எந்த திட்டமும் இல்லை. லெக்சஸ் கார் 6 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய். லெக்சஸ் காரில் பயணிக்கிற நீங்கள் 1.5 கோடி வரி ஏய்ப்பு. தெரிந்து ஒரு வரி ஏய்ப்பு. ஒரு படத்துக்கு எத்தனை கோடி? கருப்பு எவ்வளவு, வெள்ளை எவ்வளவு? இதை யார் கண்டுபிடிப்பது? இதையெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்கு பாஜக இதை சொல்லுகிறதோ, சங்கி சீமானுக்கு
பாஜக சொல்லுவதை கேட்கிற அடுத்து ஜோசப் விஜய், சங்கி சீமானும் ஜோசப் விஜயும் ஓரணியில் திரள்கிறார்கள். சைமன் சொல்லுகிறார், விஜயை அடிக்காதீர்கள், விஜயை காப்பாற்றுங்கள், டெல்லியிலிருந்து உத்தரவு. சங்கி சீமானுக்கும் ஜோசப் விஜய்க்கும் ஒரே பாஸ், ஒரே உரிமையாளர், ஒரே உத்தரவாளர், ஒரே அமித்ஷா. இதுதான் இரண்டு பேரையும் ஓரணியிலே இணைக்கிறது. ஊழல் தான், திமுக ஊழல் தான், அதிமுக ஊழல் தான். நீங்கள் மொத்த ஊழல் செய்ய போகிறீர்கள். இந்த மக்களை தலைவிதி. திமுக விட்டால் நாதி இல்லை, அதிமுக விட்டால் நாதி இல்லை. இப்போ இரண்டு பேரை விட்டு இப்போ யார்? பா விஜய். இப்படியான ஒரு அரசியல் சூழல் தான் உருவாகிறது. நீங்கள் உண்மையாகவே அழுத்தமில்லை என்றால் பாஜகவை கடுமையாக விமர்சிக்க வேண்டும். பாஜகவுடைய ஊழலை நீங்கள் தெரு தெருவாக கூட்டம் போட்டு பேசணும். பேசுவீர்களா? பாஜக பக்கம் வாயே திறக்க மாட்டீர்கள். உங்களுடைய ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி பாஜகவை உடைய புள்ளி உரங்களை எல்லாம் அவருக்கு தெரியாதா? அந்த பழைய கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுக்கு தெரியாதா? பாஜகவினுடைய அத்தனை ஊழல்களும் புள்ளி விவரங்களும் உங்களுடைய ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். அவர் அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? கர்த்தர் அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? எந்த பதிலும் காணோம். இனிமேல் நீங்கள் இன்னொரு குமாரசாமி என்பதை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் மதசார்பற்ற ஜனதா தளம் முஸ்லீம் கிறித்துவ வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜகவால் உருவாக்கப்பட்டது என்பது இப்போ குமாரசாமி பாஜக அமைச்சரவையில் மத்திய அமைச்சர். காங்கிரஸோடு கூட்டணியே சேர மாட்டார். சேர்ந்தால் குமாரசாமியுடைய சின்ன வீடான குட்டி நடிகை அதோடு திகார் ஜெயிலில் இருக்கணும். குட்டி ராதிகா. இங்கே பல ராதிகாக்கள் இருக்கிறார்கள். இத்தனை பேரோடு சிறைக்கு போக வேண்டி வரும். இந்த அரசியலை பாஜகவை மீறி, பாஜகவுடைய அரசியலை மீறி திமுகவும் செயல்பட முடியாது. மாப்பிள்ளையே காப்பாற்றவே முடியாது. 5 லட்சம் கோடி மொத்தமாக துபாய் லண்டன் வழியாக சேர்த்து இருக்கிறார். எங்கே திரும்பினாலும் ஜி ஸ்கொயர் தான். ஓட்ட டிவி விற்று கொண்டிருந்த ஜி ஸ்கொயர் ராமஜெயம் இப்பொழுது ஜி ஸ்கொயர் பாலாவாக மாறிவிட்டார். அவரை பாஜக தூக்கினாலே 5 லட்சம் கோடி பாஜக வசம் வந்துவிடும். இதை விஜய் ஏன் பேச மறுக்கிறார்? பாஜகவுடைய ஊழல்களை அகில இந்திய அளவில் அதானியும் அம்பானியும் கட்டுப்படுத்துகிறார்கள் என்கின்ற அரசியலை ஏன் பேச மறுக்கிறார்? பெரியார் எதிர்த்த அதே பாஜக, அம்பேத்கர் எதிர்த்த அதே பாஜக, மார்க்ஸ் எதிர்த்த அதே பாஜக, அஞ்சலை அம்மாள் எதிர்த்த பாஜக, அத்தனை பேரும் எதிர்த்த பாஜக மதவாதம், வள்ளலாறு எதிர்த்த பாஜக. இந்த பாஜக இத்தனை பேர் எதிர்த்திருக்கிறார்கள். நீங்கள் ஏன் விஜய் எதிர்க்க மறுக்கிறீர்கள், பதுங்குகிறீர்கள், பம்புகிறீர்கள்? இந்த 1 மாத காலம் எங்கே போனீர்கள்? பாஜகவுடைய ஊழலே இல்லையா? அதிமுக ஊழல். அதிமுகவை இந்த ஊழலை பாதுகாப்பது பாஜக தானே. 1.5 லட்சம் கோடி வேலுமணி துபாயில் பதுக்கி இருக்கிறார். பாஜக ஏன் மௌனம் சாதிக்கிறது? இதை பேசலாமே. ஜோசப் விஜய் அவர்களே, தங்கமணியை தட்டி கொடுக்கிறார் பிரதமர். மின்சாரத்துறையில் பல லட்சம் கோடி இந்தோனேசியாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ததில் பல ஆயிரம் கோடி ஊழல். ஏன் பேச மறுக்கிறார் பா விஜய்? அது பாஸ் அமித்ஷா பாஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் காரணம். ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊழலை ஒழிக்க வருகிறவரே ஒரு ஊழல்வாதி. அவர் ஊழலை எதிர்ப்பதை பற்றி பக்கமாக பேசுகிறார். ஆக இதை தமிழக மக்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். விஜய் ஒரு குமாரசாமி தேவகவுடா என்பதை தெரிந்து கொண்டாலே தமிழ்நாட்டு அரசியல் அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.